அடுத்த விருது யாருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த விருதை வழங்குவதற்காக முன்னாள் இந்திய கிரிக்கெட் அணியின் வீரர், முன்னாள் இந்திய பெண்கள் கிரிக்கெட் அணியின் பயிற்சியாளர் திரு W.V. ராமன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இந்த விருதை இணைந்து வழங்குவதற்கு சத்யா ஏஜென்சிஸ் நிறுவனத்துடைய டைரக்டர் மிஸ்டர் ஜாக்சன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். ஆனந்த விகடனின் நம்பிக்கை இளைஞருக்கான விருதை பெற இருப்பது, தெருவில் கிரிக்கெட் விளையாடுறது ரொம்ப சுலபம், ஆனால் கிரிக்கெட் டீமுக்குள்ள தெருவில் இருந்து போன ஒரு ஆள் விளையாடுறது ரொம்ப சிரமம். ஒரு கிரிக்கெட் மேட்சுக்குள்ள நின்று எதிர்க்கிற பவுன்சர்களை விட இந்த சமூகத்தில் எதிர்க்க வேண்டிய பவுன்சர்கள் இன்னும் அதிகமாக இருக்கும் சூழலிலும் நம்மிலிருந்து ஒருவர் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் மேனாக மாறி இருக்கிறார் என்றால் அவருக்கு வாழ்த்து சொல்ல வேண்டிய தருணம் இது. அவர் யார் என்பதை காணொளி காட்டும். தொழில்முறை கிரிக்கெட் இன்னும் சாமானிய மக்களுக்கு கனவுதான். அதிலும் பெண்களுக்கு சவால்கள் அநேகம். சமூகத்தில் கட்டி இழுத்த பிற்போக்கு சங்கிலிகளை சுலபமாக கடந்து விட்டார் கமலினி. மதுரையை சேர்ந்த 16 வயதான இந்த பெண்ணை சமீபத்தில் நடந்த விமன்ஸ் பிரீமியர் லீக் ஏலத்தில் வாங்குவதற்கு அணிகள் போட்டி போட்டது அவரது திறமைக்கு சாட்சி. ரூபாய் 1.6 கோடி அள்ளி கொடுத்து இந்த மதுரை தங்கத்தை அள்ளி கொண்டது மும்பை அணி. தேசிய அளவில் சாம்பியன் பட்டம் வென்ற 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான தமிழக அணியில் கமலினிதான் ஸ்டார் ஆட்டக்காரர். பாகிஸ்தானுக்கு எதிரான ஆசிய கோப்பை போட்டியில் ஆட்டநாயகி விருதை அள்ளி ஆச்சரியப்படுத்தினார். மட்டையை பிடித்த ஆரம்ப ஆண்டுகளிலேயே கமலினி கொடுத்த நுணுக்கமான ஆட்டம் கிரிக்கெட் ஜாம்பவான்களை உருவம் உயர்த்த வைத்திருக்கிறது. ஸ்மிருதி மந்தனா, ஹர்மன் பிரீத் கவுர் என இந்திய பெண்கள் கிரிக்கெட்டின் சூப்பர் ஸ்டார்களுடன் கமலினி கைகோர்க்கும் காலம் இதோ அருகிலேயே வந்துவிட்டது. எல்லா ஜீனியஸ் ஆட்டக்காரர்களாலும் புகழப்படும் இந்த மகத்தான மதுரை பெண்ணை நம்பிக்கை விருதளித்து போற்றுகிறது ஆனந்த விகடன். அசாத்திய இடத்தை பிடித்திருக்கும் சாதனை நம்ம ஊர் வீராங்கனை கமலினியை அன்போடு அழைக்கிறது ஆனந்த விகடன் நம்பிக்கை விருதுகள் 2024. இந்த விருதோடு சேர்த்து சத்யா ஏஜென்சிஸ் வழங்கும் ஒரு அன்பு பரிசு உங்களுக்காக. பரிசு வழங்கிய சத்யாவின் இயக்குனர் ஜாக்சன் அவர்களுக்கு நன்றி. சார், முதல்ல நீங்க சொல்லணும் சார், இந்த சாதனை பெண்மணி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பெண்கள் பொறுத்த மட்டும் கிரிக்கெட் ஆட ஆரம்பிக்கணும்னு ஆசை இருந்தால் கூட வசதி இருக்காது. வசதி அதாவது ஃபெசிலிட்டி இருக்காது. இந்த பாய்ஸ் போய் எங்கே வேணால் போய் விளையாடலாம், ஃப்ரெண்ட்ஸோட போய் விளையாடலாம், அங்கே போய் விளையாடலாம், இங்கே போய் விளையாடலாம். பட் பெண்கள் எடுத்திங்கன்னா அதுவும் இளம் பெண்கள் இந்த 15-16 வயசுலலாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கச்ச இந்த அளவுக்கு இவங்க ஆடி ஒரு பேர் பெற்றிருக்காங்கன்னா ஒரு பெரிய விஷயம், பெரிய சாதனையே சொல்லணும். அதில் நிறைய சேலஞ்சஸ் இருக்கும் இந்த பெண்கள் கிரிக்கெட் அப்படின்னா. ஒன்று இந்த வசதின்னு சொன்னால், இன்னொன்று அதாவது சான்சஸ் கிடைக்குது கம்மியாக கிடைக்கும். ஏன்னா பாய்ஸ்க்கு வந்துட்டு அண்டர் 16 அண்டர் 19 மேட்சஸ்லாம் வரும், அது பெண்களுக்கு கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கிடைக்கிற மேட்சஸில் என்ன திறமை இருக்கோ அது வெளிப்படுத்த வேண்டிய ஒரு விஷயம். கிரிக்கெட்டில் எப்படின்னா எப்படி வேணால் போகலாம். ஒரு 4 மேட்ச் ஆடினா 4 மேட்ச் ஃபார்ம் இல்லைன்னா பண்ணாமல் இருக்கலாம். 4 மேட்ச் நல்ல திடீர்னு கைக்கூடி வந்ததுன்னா ஃபார்ம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம். பட் டைமிங் இருக்குது அதுலேயும். ஸோ அந்த மாதிரி நிறைய ஒரு சேலஞ்சஸ் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கிரிக்கெட். அதுவும் பெண்கள் கிரிக்கெட்டில் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. அதெல்லாம் இவங்க வந்துட்டு கடந்து இந்த மாதிரி பேர் வாங்கியிருக்காங்க அப்படின்னா முதல்ல நான் சொன்ன மாதிரி சாதனை. அது இல்லாமல் இவங்கள நான் எங்கே சந்தித்தேன் முதல் அப்படின்னா WPL இந்த ஜூலன் கோஸ்வாமி
மகளிர் கிரிக்கெட்டில் அவங்க வந்து ஒரு ஜாம்பவான். அதே வேளையில் அவங்கள கூப்பிட்டு என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி சொன்னாங்க, இவர்கிட்ட என்னென்ன வேணுமோ எல்லாம் தெரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு. ஸோ அவங்க அது இல்லாமல் இன்னொன்று சொன்னாங்க, சார் வெரி ஃப்ரீ ஸ்பிரிட்டட் சார், குட் சார் அப்படின்னாங்க. அதாவது அந்த மாதிரி ஒரு ஜாம்பவான் கிட்டேருந்து இவ்வளோ சீக்கிரமாக ஒரு திறமை இருக்குன்ற ஒரு காம்ப்ளிமெண்ட் வருதுன்னா அது பெரிய விஷயம். நன்றி சார், ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் உங்கள் அனுபவத்தை இந்த விருதை வழங்கி பெருமைப்படுத்தினதுக்கு ஆனந்த விகடன் உங்கள் அன்பு கலந்து நன்றி தெரிவிக்கிறேன் சார். இனி வெற்றி தான். இனி மேடை ஏறி வரும்போதே ஒரு குழந்தை அப்படியே பரிசு வாங்க ஓடி வர்ற புன்னகையும் மகிழ்ச்சியும் கலந்து வந்தீங்க. கையில் ஆனந்த விகடனுடைய நம்பிக்கை இளைஞருக்கான விருது. எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கீங்க? கண்டிப்பாக சார், ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் எனக்கு. ஏன்னா இவ்வளோ நாள் பண்ண, இவ்வளோ வருஷம் பண்ண ஹார்ட் ஒர்க் பே ஆஃப் ஆன மாதிரி. ஏன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஆனந்த விகடன் அவார்டுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப சுருக்கமாக முடிச்சிட்டீங்க. ஆனால் நீங்கள் கடந்து வந்த பாதை இவ்வளோ சுருக்கமானது இல்லைன்னு எங்களுக்கு தெரியும். எவ்வளவு சிரமப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க? கண்டிப்பாக சார், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி சின்ன வயசுலேருந்து 13 இயர்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணேன். என்னோடய பிரதர் பார்த்தா நான் கிரிக்கெட் ஸ்டார்ட் பண்ணேன். அவன் இதோட 8 இயர்ஸாக விளாண்டுட்டு இருக்கான். ஸோ அவனை பார்த்தா நான் கிரிக்கெட் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அங்கேருந்து எங்கள் அப்பா செமையாக கிரிக்கெட் விளையாடுவார். சின்ன வயசுலேருந்து லீக்லாம் எல்லாம் விளாண்டுருக்கார், சூப்பராக விளையாடுவார் எங்கள் அப்பா. ஸோ எங்கள் அப்பா தான் எனக்கு சின்ன வயசுலேருந்து பால் போட்டு போலிங் போடுமா சார், அண்ணன் போலிங் போடுமா சார், போடாத போ அப்படின்னு நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் நான் கிரிக்கெட் பேட்டிங் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஜஸ்ட் ஒரு நார்மலான பர்சன் தான். மதுரையில் தான் என் கிரிக்கெட்டே ஸ்டார்ட் ஆச்சு. சும்மா ஒரு தட்டாந்தரையில் தான், லைக் கிரவுண்ட்லாம் பெருசாக இருக்கா, ஃபுல் மண் தர கல் அந்த மாதிரி தான் என் கிரிக்கெட் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. அங்கேயும் ஃபர்ஸ்ட் செகண்ட் மேட்ச்சில் பாய்ஸ் கூட 100 அடிச்சு அப்போ தான் என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அப்படியே ஸ்டார்ட் ஆன ஜேர்னி தான் இவ்வளோ தூரம். முதல்ல தேங்க்ஸ் சொல்லலாம் எங்கள் பேரண்ட்ஸுக்கு தான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ அவங்க இல்லாமல் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வர முடியுமான்னு கேட்டால் சத்தியமாக இல்லை. எல்லாமே ஸ்டார்ட் ஆயிருச்சு, இனி எல்லாமே வெற்றி மட்டும்தான். இந்த அருமையான தருணத்தில் உங்களுக்கு பால் போட்ட உங்கள் அப்பாவும் உங்களை அன்போடு வளர்த்து இது எல்லாத்துக்கும் அனுப்பி வச்ச உங்கள் அம்மாவும் இந்த மேடையில் இணையணும்னு நினைக்கிறேன். கமலினியுடைய அம்மாவும் அப்பாவும் எங்களுக்காக மேடை இணைய வேண்டும் என்று அன்போடு அழைக்கிறது ஆனந்த விகடன். அவங்க அண்ணனை பார்த்து தான் கிரிக்கெட் ஆசையே வந்தது. நீங்க உங்க அண்ணனும் கண்டிப்பா மேல வரணும்னு ஆசைப்படுறோம். வாங்க அண்ணே. சின்ன வயசுல இருந்து நீங்க தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க கிரிக்கெட்டை. உங்களை பேரு தான் ஸ்டேஜ்ல ஏறி அவ்வளோ வாட்டி சொன்னாங்க. இன்னைக்கு உங்க மகள் உங்களை இவ்வளோ பெருமைப்படுத்திருக்காங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க? சுருக்கமா சொல்லுங்க. ரொம்ப ப்ரௌடாக இருக்குது எனக்கு. நான் என்ன சின்ன வயசுலேருந்து 11 இயர்ஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணிச்சு. ஒரு 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. நல்லா ஹார்ட் ஒர்க்கர். நானும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணேன். இன்றைக்கி வேறு லெவலில் இருக்குது. ரொம்ப எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. நன்றி. இது கமலினி அப்படிங்கிற ஒரு தனி பெண்ணுடைய வெற்றி இல்லை, இது ஒரு குடும்பத்தோட வெற்றி, இது ஒரு குடும்பத்தோட கனவு, இது ஒரு குடும்பத்தோட உழைப்பு. அந்த உழைப்பினுடைய பரிசா ஆனந்த விகடனுடைய நம்பிக்கை விருது உங்க கையில் இருக்கு. இந்த வெற்றியை நீங்க எல்லாரும் தூக்கி பிடிக்கணும்னு நாங்க விரும்புறோம். குடும்பமா சேர்ந்து அந்த ஆனந்த விகடனின் விருதை தூக்கி பிடிக்கிற ஒரு நல்ல தருணம். கமலினி நல்லா உயர்த்தி பிடிங்க. இந்த உயர்வு உங்க வாழ்க்கையில நீங்கள் பெறுகிற உயர்வாக இருக்கட்டும். ஆனந்த விகடன் உங்களை அன்போடு வாழ்த்துகிறது. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.